இது ஒரு மனநிலை புரட்சி. ஒரு நாள் ஒரு மனிதன் தன்னையே கேள்வி கேட்டான். ஏன் யாரும் என்னை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க? அவனுக்கு டேலண்ட் இருக்கு, அவனுக்கு ட்ரீம் இருக்கு, அவனுக்கு ஹார்ட் ஒர்க் கூட இருக்கு. ஆனா அவனுள் ஒரு டவுட். அந்த டவுட் தான் அவனோட மிகப்பெரிய எதிரி. உலகம் எப்படி வேலை செய்கிறது தெரியுமா? உலகம் லாஜிக்ல ஓடாது, பர்செப்ஷன்ல தான் ஓடும். நீ உன்னை எப்படி காட்டுறேன்னு தான் உலகம் உன்னை எப்படி நடத்தும். ஒரு ரூம்ல 2 பேர் நிற்கிறாங்க. முதல் மனிதன் தலை குனிந்து நிற்கிறான், பேசும்போது தடுமாறுகிறான், ஒவ்வொரு வார்த்தைக்கும் அனுமதி கேட்கிறான். இரண்டாவது மனிதன் அமைதியாக இருக்கிறான். அவன் பேசுவது தெளிவு, அவன் அமைதிக்கே ஒரு எடை இருக்கிறது. யாரை மதிப்பாங்க? டேலண்ட் பார்த்து இல்ல, எனர்ஜி பார்த்துதான். ராஜா என்றால் என்ன? ராஜா என்பது த்ரோன் இல்ல, அது ஒரு நிலை. அவன் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண மாட்டான், அவன் யாரையும் சேஸ் பண்ண மாட்டான், அவன் அப்ரூவல் கேட்க மாட்டான். அவன் இருக்கும் இடத்தில் வேல்யூ தானாக உருவாகும். உன் பிரச்சனை என்ன தெரியுமா? நீ உன்னை ஒரு ஆப்ஷன் மாதிரி பார்க்குற. நான் ட்ரை பண்ணலாம், அது ஒர்க் ஆகுமா தெரியல, பார்க்கலாம். இந்த வார்த்தைகள் உன்னை மெதுவாக உடைக்குது. ஒரு உண்மை, உலகம் உன்னை ரிஜெக்ட் பண்ணல, நீயே உன்னை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவனுக்கு நல்ல ஐடியாஸ் இருக்கு, ஆனா மீட்டிங்ல பேச மாட்டான், தயக்கம், பின்வாங்குறான். அந்த நாள் அவன் வாயை மூடல, அவன் ஃபியூச்சரையே மூடிச்சிட்டான். இதுதான் லா 34இன் மையம். நீ உன்னை ராஜாவாக நடத்தினா உலகம் உன்னை அதேபடி நடத்தும். சினிமா வாழ்க்கையில் இதை புரிஞ்சுக்கோ. இந்த இண்டஸ்ட்ரியில யாரும் உன்னை கிரவுன் போட மாட்டாங்க, நீயே உன்னை கிரவுன் பண்ணணும். டைரக்டர் ஆகணும்னு ஆசை, ஆனா அசிஸ்டன்ட் மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா அது மாறாது. மைண்ட் செட் சேஞ்ச். நான் அசிஸ்டன்ட் தான் என்பதை கைவிடு. நான் டைரக்டர் இன் மேக்கிங் என்று நினை. இந்த எண்ணம் உன் பாடி லாங்குவேஜையே மாற்றும். பாடி லாங்குவேஜ்: நிமிர்ந்த நிலை, நேராக பார்வை, அமைதியான அசைவுகள். அவசரமில்லாதவன்தான் பலமானவன். ஸ்பீச்: பலமாக பேச வேண்டாம், தெளிவாக பேசு. வீக்: நான் நினைக்கிறேன், மேபி இது ஒர்க் ஆகலாம். ஸ்ட்ராங்: இந்த சீன் இங்க ஸ்லோ ஆகணும், இங்க சைலன்ஸ் வேலை செய்யும். கான்ஃபிடன்ஸ்: சத்தமில்ல, நிச்சயம். அப்ரூவல் அடிக்ஷன்: இது சரியா, நான் நல்லா பண்ணேனா? இந்த பழக்கம் உன்னை அடிமையாக்கும். ராஜா அப்சர்வ் பண்ணுவான், அனலைஸ் பண்ணுவான், முடிவெடுப்பான். பவுண்டரிஸ்: எல்லாருக்கும் எஸ் சொன்னா நீ சர்வெண்ட், தேவையான இடத்தில் நோ சொன்னா நீ கிங். ரெஸ்பெக்ட் வேண்டுமா? எல்லாருக்கும் கிடைக்காதவனாக இரு. ஒரு கதை. ஒரு கிராமத்தில் 2 மனிதர்கள். முதல் மனிதன் எப்பவும் ஹெல்ப், எப்பவும் எஸ், எப்பவும் அவைலபிள். அவன் நல்லவன், ஆனா யாரும் மதிக்கல. இரண்டாவது மனிதன் அமைதி, தன் விதிகள், தன் நேரம். அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்? அவன் தன்னையே மதிச்சான். ரெஸ்பெக்ட்: கேட்க முடியாது, உருவாக்கணும். நீ உன்னை சீப்பா ட்ரீட் பண்ணினா உலகம் உன்னை ஃப்ரீயா எடுத்துக்கும். டேஞ்சர்: ஆட்டிடியூட், ஈகோ, அதிக நம்பிக்கை. ராஜா அமைதியாக இருப்பான், ஆனா தன் மதிப்பை இழக்க மாட்டான். ஒரு நாள் நீ ஒரு செட்டுல நிக்கிற, நீ பேசுற, அங்க எல்லாரும் கேட்கிற. அது அந்த நாள்ல வராது, இந்த நாள்லே தொடங்கும். மிரர்ல பேசு, பாஸ்டர் சரி பண்ணு, அவசியமில்லாத வார்த்தைகள் நீக்கு, ஸ்லோ ஆகு. நான் முடியாது, அவன் பெட்டர், இந்த எண்ணங்கள் விஷம். நான் சமம், நான் முடியும், நான் உருவாகிறேன். நீ உள்ள வந்தா பிரசன்ஸ் ஃபீல் ஆகணும். அமைதி, தெளிவு, நிலைத்த மூச்சு. ராஜா சத்தமில்லாமல் சக்தி. உலகம் நியாயமில்லை, ஆனால் பிரெடிக்டபிள். ஸ்ட்ராங்கா இருக்கிறவனையே ஃபாலோ பண்ணும். ஒரு நாள் நீ மிரர்ல உன்னை பார்க்கும்போது நான் யார் என்ற கேள்விக்கு தயக்கமில்லாமல் சொல்லணும். நான் ஒரு ராஜா. இப்போ கிரவுன் இல்ல, ஆனா ஒரு நாள் இந்த உலகம் என் பெயரை நினைவு வைத்திருக்கும். நீ உன்னை ராஜாவாக நடத்தும் நாளே உன் வாழ்க்கை மாற்றம் தொடங்கும் நாள். நீங்க இந்த விஸ்டமை விரும்பினா உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. புதிய வீடியோஸ், முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சீராக பெற. வணக்கம். இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.